ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். புதிய ஆண்டிற்குள் கர்த்தருடைய கிருபையினால் நாம் பிரவேசித்திருக்கிற 2026 ஆண்டு எப்படி இருக்குமோ என்று நீங்கள் கலங்கியிருக்கலாம். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 65:11 சொல்லுகிறார், வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷங்களை அவர் நன்மையினால் முடிசூடு. ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் கொடுக்கிற ஈவு, கர்த்தர் கொடுக்கிற கிருபை. சிலர் நினைக்கலாம், சில வருஷங்களில் நிறைய சோதனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, இருள்கள் சூழ்கிறது, தீய சக்திகள் போராடுகிறது. அதை வைத்து எதையும் மதிப்பு போடாதீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு வருஷத்தையும் நடத்துகிறார். சில வருஷங்கள் அற்புதம் வருஷமாக கூட இருக்கும். எனக்கு சொல்லப்போனால் இந்த வருஷம் 2025 மிகவும் ஆசீர்வாதமான வருஷமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த வருஷத்தில் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். 26வது வருஷம் அதை விட அதிகமாக இருக்கும். அதே போல தான் 24வது வருஷத்தில் சொல்லும்போது, ஆண்டவர் சொல்லும்போது பெரிய ஒரு வருஷமாக இருந்தது எனக்கு. 24வது வருஷம் ஊழியத்தை பார்த்த வரைக்கும் பெரிய ஒரு பலன் கொடுக்குற வருஷமாக இருந்தது. ஆண்டவர் நான் என்ன சொன்னார், 25வது வருஷம் அதை காட்டிலும் மேலான ஒரு வருஷமாக இருக்கும் உனக்குன்னார். இதே தான் இந்த வருஷமும் சொல்கிறாரு. அவர் ஃபீட்பேக் கொடுத்துட்டார் 26. அப்போ ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருங்கிறத நான் அறிஞ்சிக்கிட்டேன். அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் பெரிய ஒரு நன்மை கொடுக்குற வருஷமாக தான் இருக்கான். ஒவ்வொரு வருஷத்தில் சில நன்மைகள் சமாதான வருஷமாக இருக்கும், சந்தோஷத்தின் வருஷமாக இருக்கும், விடுதலையின் வருஷமாக இருக்கும், ஜெயத்தின் வருஷமாக இருக்கும், சில நேரங்களில் மறுரூபப்படுத்துகிற வருஷமாக இருக்கும், நம்மளை உயிர்ப்பிக்கிற வருஷமாக இருக்கும், நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குற வருஷமாக இருக்கும், நமக்கு செழிப்பை கொடுக்குற வருஷம். ஒவ்வொரு வருஷத்திலும் ஒவ்வொரு விதமான காரியம் இருக்கு. அவர் பகிர்ந்து கொடுக்கிற கர்த்தர். இயேசுக்குள்ள எல்லா நன்மைகளும் இருக்காது. அவர் நன்மையின் தேவன். ஒவ்வொரு வருடத்திலும் தேவன் நமக்கு விதவிதமான ஆசீர்வாதத்தை தருகிறார். நன்மை என்று சொல்லும்போது அது ஒரு ஆசீர்வாதம். இதில் முடிசூட்டுகிறாராம். நன்மை என்னும் கிரீடத்தை நமக்கு முடிசூட்டுகிற கர்த்தராக இருக்கிறார். அவர் கிருபையினாலே நம்மளை முடிசூட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும்போது ஜனங்கள் 2020-21 தீமையை சகித்தார்கள். கொரோனா என்ற ஒரு பயங்கரமான வியாதி நிமித்தம் தீமைகள் வந்தது. ஆனாலும் தேவ பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாத்தார், சுகம் கொடுத்தார். தீமையை கூட ஆண்டவர் நன்மையாய் வெல்லுகிறவர். உலகத்தில் தீமைகள் வருகிறது. அந்த தீமை செய்கிறவன் பிசாஸ், பொல்லாத பிசாஸ். ஆனால் ஆண்டவர் நமக்கு நன்மையை செய்கிறார். அவருடைய வார்த்தை நன்மையை கொடுக்கிறது, அவருடைய கிருபை நமக்கு நன்மையை கொடுக்கிறது. கிருபை எங்கெங்கெல்லாம் கிருபை என்ற வார்த்தை இருக்குது, அங்கெல்லாம் நமக்கு பாதுகாப்பு இருக்குது. அவர் என்ன நன்மை செய்கிறார்? ஒரு பக்கம் நம்மை ஆசீர்வாத நன்மைகளை கொடுக்கிறார், குடும்பத்திற்கு நன்மையை செய்கிறார், நம்ம செய்கிற தொழிலில் நன்மை செய்கிறாரு. ஆண்டவர் நன்மை தான் நடக்கும். நான் அடிக்கடி நிறைய பேருக்கு சொல்லும் பொழுது, நன்மையாக முடிய பண்ணுவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவேன். தீமை செஞ்சால் அநேக மக்கள் இன்றைக்கி தீமை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவரோ நன்மை செய்கிறார். அவருடைய கரம் மன்னிக்கவும், நெகேமியா 2ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தில் என் தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய கரம், தேவனுடைய கரம். ஆண்டவருடைய கைகள் எப்படி இருக்கான்? நன்மையை தவிர தீமை கிடையாது. அவர் கையை வச்சுட்டாருன்னா நன்மைத்தான். சில மந்திரவாதிகள்கிட்டலாம் நீங்கள் போனீங்கன்னா, அவங்க கை வச்சாங்கன்னா தீமை தான் வருது. எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, மந்திரவாதிகிட்ட நான் போய் தீமையை அனுபவிக்கிறேன். ஆனால் இயேசுவின் கரமும் ஒரு தீமையும் இருக்காது. சுகம் கொடுக்கிற நன்மை, விடுதலை கொடுக்கிற நன்மை, அற்புதத்தை உன் வாழ்க்கையில் செய்கிற ஒரு நன்மை, உன்னை பாதுகாக்கிற கரம். யாபேஸ் என்ற மனிதன் இப்படி ஜெபிக்கிறார், தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு
என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி உங்களுடைய கரம் என்னோட இருக்கணும். தீமை என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஆபத்திலிருந்தெல்லாம் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கிறது. சின்ன பிள்ளைகளிடத்திலே இயேசு சின்ன பிள்ளைகளையெல்லாம் இயேசுவிடத்தில் கொண்டு வந்த போது அவர்கள் அவன் மேலே கை வைத்து ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய கரம் தொட்டு நன்மையினால் நிரப்ப விரும்புகிறார். நன்மையினால் நிரப்ப விரும்புகிறார். அவர் தொட்டாலே போதும். அவருடைய அன்பு கரங்கள், ஆணி அடிக்கப்பட்ட கரங்கள், அழகான கரங்கள். அதுதான் நன்மையின் கரங்கள். அதை நம்புங்க, விசுவாசிங்க. நன்மையும் கிருபையும் இந்த ஆண்டில் 26வது வருஷத்தில் அவருடைய தெய்வீக கரத்தை, நன்மையின் கரத்தை உங்கள் மேலே வைத்து உங்களுக்கு, உங்கள் குடும்பம் மேலே, உங்கள் பிள்ளைங்க மேலேயும் ஆசீர்வாதத்தை அனுப்புவார். ஒரு தீங்கும் சாபங்கள் நெருங்காது, வியாதிகள் நெருங்காது. அப்படி இருந்தால் அதையெல்லாம் போகும்படி கிருபை செய்வார். அதை முற்றிலும் பற்றி கொடுக்க நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும்படி செய்வார். God bless you. Amen.